சுபின்னு இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான்டா இருக்கு பனை மரம் அங்கங்கதே இருக்கு. முதல்ல இந்த பக்கெட்டு போனேன்னு வச்சுக்கோ அவ்வளோ மரம் நிற்கும். டேய் ஏன்டா இப்படி ஓடுற? ஆமாண்டா அழகா இருக்கு. டேய் அது ஓட்ட இல்லடா பொந்து. டேய் அது என்னோட ஓசரமா இருக்குடா. யாராவது நெட்டவெளி உயிருக்கு உத்தரவாதம்ல. டேய் அந்த கிளியை வச்சு என்னடா பண்ண போற? நல்ல ஐடியாவில் இருக்கு. நம்ம கிளியை பிடிச்சி கொடுத்தா இவங்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கதறி கேட்ட கிளியை வாங்கி கிளி ஜோசியம் பார்த்துடலாமே. சரிடா, ஆனா இப்பவே பிடிச்சி எப்படி பழக்குவ? ஒரு மாசமா? அது வரை நான் எப்படி பிரியாணி தின்னாம இருக்கிறது? இந்த வருமானத்தை வச்சு தான் பிரியாணி தின்னு நினைச்சேன். சரிடா, நீயே நல்லா பழக்கி கொண்டு வா. நானே மறந்த பீடியில இருக்கேன், சும்மா இருடா. சாரிடா, மறன்னு நினைச்சோம், மண்டையில மிஸ்டேக். என்னடா என்னடா இப்படி கொத்துது? சரிடா சுபின், இந்த இது அழகா பழகி கொண்டு வந்து தர. டேய் கிளிய பத்திரமா பிடிச்சுக்க. வரடா சுபின். சரிடா, இன்னைக்கே ஜோசியம் பார்க்குற வேலையை பார்த்துருவோம். நீ என்ன பண்ற? கிளியை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணு. இப்போ எப்படி இந்த சீட்டை எடுக்கணும், எடுத்து எப்படி நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுன்றத ட்ரெயின் பண்ணு. பரவாயில்லையடா, கிளியெல்லாம் சூப்பராலாம் வளர்க்குற. சரி சுபின், வா போவோம். நல்லா அவளை கூவுற. நாளைக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, போய் கிளி ஜோசியம் பார்த்துட்டு போயிருவோம். வாங்கனே வாங்க, வந்து உட்காருங்க. ஏமா நாளைக்கு நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க கிளியை நல்ல சீட்டா பார்த்து எடுத்து போட சொல்லு. வருமானம்லாம் எப்படி வரும்னு. சிம்ரன், ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடு. சிம்ரனா? ஆமா, இந்த கிளி பேரு சிம்ரன். சிம்ரன், உனக்கு என்ன சீட்டு பிடிக்குமோ அந்த சீட்டை எடுத்து போடு. என்ன வருதோ அதுதான் தீர்ப்பு. நல்ல சீட்டா எடுக்கணும் கடவுளே. ஏன் சிம்ரனு, என்ன நாமத்தை எடுத்து கொடுக்குற? ஏன் லூசு கிளியே, நான் தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நாம எடுத்து கொடுக்குறேன். என்னமா கிளி வளர்த்துக்க நீ? அது என்ன பண்ணும்? உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அதுதான் எடுத்து காமிக்கும். போமா, இந்த கிளி என்ன வேற கிளி, நான் வேற கிளியிட்டு போய் ஜோசியம் பார்த்துக்கிறேன். நீயும் கிளியும் கிளி வளர்க்க சொன்னா பேய வளர்த்து வைக்குது. வாடா போடா கூப்பிட்டு மரியாதையா பேச கத்து கொடுங்கம்மா, உங்களை மாதிரியே வளர்க்காம. வீட்டை பார்த்து கிளம்புவோம். என்னடா இப்படி பண்ணிருச்சு சிம்ரனு? 10 ரூபா வருமானம் கூட வரல. எல்லாம் நீ வளர்த்தேன். வளர்த்ததெல்லாம் சரிடா, ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்க? இவ்வளவு வாய் பேசுது. ஏமா எனக்கு எப்ப பொண்ணு கிடைக்கும் பார்த்து சொல்லுமா. ஏமா இப்ப யாருமா பேசுனது? சிம்ரன் தாங்க பேசுச்சு. சிம்ரனா? சிம்ரன் இப்ப இங்க வந்தாங்க. எங்க கீழே நிக்குதுல கிளி சிம்ரனுங்க. சரிங்க, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்டு சொல்லுங்க. என்னமா உங்க கிளி இப்படி பேசுது? நான் என்னங்க பண்ண முடியும்? அது கிளி பேசுச்சுன்னா
இந்த கிளி ஜோசியம் பார்க்கறதெல்லாம் ஒன்றும் வேலை கேட்காது போலடா சுபினு.